நாக சைத்தன்யா அண்ட் ஷோபிதா துலிபாலா இவங்களோட மேரேஜ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அஃபிஷியலாகவே இதை சொல்லியிருக்காங்க. என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகிற டிசம்பர் 4ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவர்களுக்கு மேரேஜ் ஆக இருக்க போகுது. இந்த திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி நடக்க போகுது பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்திய பாரம்பரியப்படி தான் வந்து நடக்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, யார் மூலியமா இன்சிஸ்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோபிதா துலிபாலா அவங்களோட ஒரு பெரிய வேண்டுகோளாக இருந்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திருமணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்திய பாரம்பரியம் வந்து நடக்க இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திருமணம் வந்து இந்த டேட்ல தான் நடக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட நாக சைத்தன்யா ஃபேமிலி தான் வந்து டிஸ்கஷன் பண்ணி வந்து நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த திருமணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4 வகையான ஃபங்ஷன்ஸ் இருக்கு. ஹல்தி ஃபங்ஷன், மெஹந்தி ஃபங்ஷன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, திருமணத்திற்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா, 4 வகையான ஃபங்ஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த திருமணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய டாப் செலிபிரிட்டீஸ்லாம் வந்து வரதா இருக்காங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, அவர்களோட ஃபேமிலியில இருக்க நிறைய டாப் செலிபிரிட்டீஸ் சொல்லலாம். முக்கியமா வந்து நம்மளோட சிரஞ்சீவி சாரா இருக்கட்டும், ராம் சரணா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, அல்லு அர்ஜுனா இருக்கட்டும், இவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு வரத்துக்கு பெரிய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட நாக சைத்தன்யா வந்து பார்த்தீங்கன்னா, ஷோபிதா துலிபாலாவை இந்த 4ஆம் தேதி மேரேஜ் பண்ண இருக்க ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட நெட்ஃப்ளிக்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கோடிக்கு வாங்கியிருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணம் எங்கே நடக்க இருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஆனால் இந்த கல்யாணம் எந்த இடத்துல நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹைதராபாத் லொக்கேஷனில் தான் வந்து கண்டிப்பாக நடக்க இருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணத்தை வந்து பார்த்தீங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணத்துக்கு முக்கியமான ஒரு விஷயமா வந்து அமைந்திருக்க ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட நாக சைத்தன்யா அண்ட் ஷோபிதா துலிபாலா அவர்களோட இருவரோட மனப்பூர்வமான சம்மதம் அப்படிங்கிறது தான். ஏன்னா இதற்கு முன்னாடி ஒரு கல்யாணம் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த கல்யாணம் நடந்து அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி நாக சைத்தன்யா அவர்களுக்கு இப்போ ஒரு கல்யாணம் நடக்க இருக்கு. இதர் வந்து பார்த்தீங்கன்னா, இதற்கப்புறம் வந்து நாக சைத்தன்யா என்ன டிசிஷன் எடுத்தாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு டிசிஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் இந்த ஒரு டிசிஷனை எடுத்திருக்காருன்னு நம்மளால சொல்ல முடியுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த திருமணம் நடந்து முடிந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் இருவரும் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 மாத காலம் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுக்கு பயணம் போக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய காசிப்ஸ்லாம் வந்து போயிட்டு இருக்கு. இவர்கள் இருவரோட திருமணம் வந்து இந்த நாள் நடக்க இருக்கு அப்படிங்கிற பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, இவர்கள் இருவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜெம் சினிமா சார்பா ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம்.